வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. நம்முடைய கிரகமான பூமியின் வாழ்வாதாரமே சூரியன்தான். இந்த சூரியனை மையமாக கொண்டுதான் நம்முடைய பூமியில் இருக்கும் உயிரினங்கள், வளம், வழிவகை என இவை அனைத்தும் உள்ளன. இதனால்தான் நம்முடைய மூதாதையர்களும் சூரியனை முதல் கடவுளாக வழிபட்டு வந்தனர். அதற்கு ஏராளமான ஆதாரங்களும் உள்ளன என்பது அனைவரும் அறிந்ததே. இப்படி இருக்க திடீரென இந்த சூரியன் மறைந்துவிட்டால் என்ன நடக்கும்? கடவுளாக வழிபட்டு வந்த சூரியன் மறைந்தால் கடவுளே மறைந்ததற்கு சமம். சூரியனுக்கும் ஆயுள் உள்ளது என சில அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. ஆனால் இதன் ஆயுள் தீர இன்னும் பல பில்லியன் ஆண்டுகள் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது நடக்கும் பொழுது நம்முடைய கிரகமான பூமி சூரியன் இல்லாமல் என்ன செய்யும்? சூரியனிடம் பூமிக்கு கிடைக்கும் மிக முக்கியமான ஒன்று லைட் என்று சொல்லப்படும் ஒளி. ஆகையால் சூரியன் மறைந்துவிட்டது என்று பூமிக்கும் பூமியில் உள்ள மனிதர்களுக்கும் தெரிவதற்கு 8 நிமிடம் 20 வினாடிகள் ஆகும். ஏனென்றால் சூரிய ஒளி பூமியை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் 8 நிமிடம் 20 வினாடிகள். நம்முடைய கிரகத்தின் மேல் சூரியனுக்கு இருக்கும் கிராவிடேஷனல் கிராஸ்ப் என்று சொல்லப்படும் புவியீர்ப்பு பிடி துண்டிக்கப்படுவதற்கும் 8 நிமிடம் 20 வினாடிகள் ஆகும். ஏனென்றால் கிராவிட்டி வேவ்ஸ் என்று சொல்லப்படும் புவியீர்ப்பு அலைகளும் ஒளியின் வேகத்திலேயே பயணிக்கின்றன. அதனால் சூரியன் மறைந்த அடுத்த தருணத்தில் அதன் புவியீர்ப்பு ஆற்றல் துண்டிக்கப்படும். இதனால் சூரியனை சுற்றி வந்து கொண்டிருந்த பூமி ஆர்பிட் என்று சொல்லப்படும் அதன் சுற்றுப்பாதையை இழந்து ஒரே கோட்டில் நேராக பயணிக்க ஆரம்பிக்கும். ஆகையால் சூரியன் மறைந்த பிறகு 30 நிமிடங்கள் வரை நாம் இருந்தால் நம்முடைய கிரகம் ஜூபிட்டர் என்று சொல்லப்படும் வியாழன் கிரகத்தில் இருக்கும் வெளிச்சத்தால் வியாழன் கிரகத்தை நம்முடைய கிரகம் கடப்பதை நம்மால் பார்க்க முடியும். நிலவின் வெளிச்சமும் இல்லாமல் சூரிய வெளிச்சமும் இல்லாமல் நம்முடைய கிரகம் முற்றிலுமாக இருண்ட உலகமாக மாறிவிடும். கடந்த 2004ஆம் ஆண்டு அப்துல் அஹாத் அவர்கள் வெளியிட்ட கணக்குப்படி மில்கி வே என்று சொல்லப்படும் பால்வழி மண்டலம் ஒரு முழு நிலா வெளிச்சத்தில் 300இல் 1 பங்கு வெளிச்சத்தை கொண்டுள்ளது என்பதாகும். ஆகையால் பூமி முழுக்க சிறு வெளிச்சம் தென்பட வாய்ப்பு உள்ளது. மற்றும் உலகில் உள்ள மின்சாரம் மற்றும் இதர எரிபொருட்கள் இருப்பதால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவைகள் மூலம் பூமிக்கு வெளிச்சம் கிடைக்கும். மற்றும் சூரியனால் பூமிக்கு கிடைத்து வரும் போட்டோசிந்தசிஸ் முற்றிலுமாக நிறுத்தப்படும். உலகில் இருக்கும் 99.9% இயற்கை உற்பத்தி இந்த போட்டோசிந்தசிஸால் தான் நிகழ்ந்து வருகிறது. ஆகையால் சூரியன் இல்லை என்றால் உலகில் உள்ள அனைத்து மரம், செடி, கொடி, தாவரங்கள் அனைத்தும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்ச முடியாமலும் நாம் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை வெளியேற்ற முடியாமலும் செயலிழந்து போகும். ஆனால் இதை பற்றின ஒரு ஆய்வில் வெளியிட்டுள்ள ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், உலகில் வாழும் 7 பில்லியன் மனிதர்களும் ஒரு வருடத்திற்கு 6 டிரில்லியன் கிலோகிராம் ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் என்பதாகும். ஆனால் நம்முடைய பூமியின் அட்மாஸ்பியர் என்று சொல்லப்படும் வளிமண்டலத்தில் 1 குவிண்டில்லியன் கிலோகிராம் ஆக்சிஜன் இருப்பதால் போட்டோசிந்தசிஸ் இல்லாமலும் உலகில் மனிதர்கள் உட்பட மிருகங்கள், இன்செக்ட்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்று சொல்லப்படும் அனைத்து ஜீவராசிகளும் இன்னும் 1000 வருடங்களுக்கு ஆக்சிஜனை சுவாசிக்க முடியும் என்பதாகும். இதன் தொடர்ச்சியை இனி வரும் வீடியோ தொகுப்புகளில் காண்போம். இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.